ஆட்சியில் வந்து அதிமுகவும் எங்க உடன்பாடு இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி உண்டு, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதிமுக தரப்புல ஒரு அமைச்சர் கூட வந்து சொன்னாரு. நேற்று வந்து பெரியசாமி அமைச்சர் வந்து கூட்டணி இந்த பேச்சு கூட்டணி உண்டு, ஆனால் கூட்டணியில பங்குன்றதே கிடையாது அப்படின்னு பெரியசாமி பேட்டி கொடுத்திருக்காரு. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில என்னன்னீங்கன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பெரிய கட்சிகளா இருந்தாலும் கூட அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி இல்லாமல் அந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைமை. எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை. ஆனால் கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி தான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஆட்சி அமைக்கிற போது மட்டும் தனி ஆட்சி என்ற நிலையை அவங்க மேற்கொள்றாங்க. அது அவங்க தான் அப்படிதான் மேற்கொள்றாங்க. கூட்டணி வைக்காமல் திமுக அதிமுக வெற்றி பெற முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன், இந்த செய்தியாளர் சந்திப்பின் குறித்தான முழு விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவரிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் ஒரு முக்கிய கேள்வியாக தற்சமயம் அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகள் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று மற்ற இணை கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையும் திமுக பொறுத்தவரையிலும் திட்டவட்டமாக அதை மறுத்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைவது என்பது எளிதல்ல. கூட்டணி ஆட்சி அமைகிற பட்சத்தில் ஒரு நல்ல ஆட்சியை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பல்வேறு தரப்புகள் கூடி வரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய கருத்து என்ற கேள்விக்கு நிச்சயமாக திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைக்காமல் வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கொள்கை ரீதியாக ஒத்துழைத்து போகிற வரையில் நாங்கள் நிச்சயமாக கூட்டணியில் இருந்து வருகிறோம். அதே போல எங்களது கொள்கை என்பது ஆட்சியில் பங்கு என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட நாங்கள் துணை முதலமைச்சர் 2 மந்திரிகள் போன்ற பதவிகளுக்கு நிச்சயமாக சண்டையிட்டுக் கொள்ள மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது ஆட்சியில் பங்கு என்பது பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான பலனளிக்கக்கூடிய விதமாகவும் அந்த பதவி என்பது அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய பதவியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். திருமாவளவனை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இதனை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் கூட ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்சமயம் பாலகிருஷ்ணனும் அந்த கருத்தை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு கருத்தை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுக உள்ள கட்சிகள் வெற்றி பெற முடியாது என்றிருக்கிறார். அதனுடைய பொருள் அவரும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதனுடைய பொருளாகவே இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதிவாணன். கூட்டணி வைக்காமல் திமுக மற்றும் அதிமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கூட்டணி வைப்போம், ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் என பெரியசாமி பேசியதற்கு தற்பொழுது அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காமல் திமுக அதிமுக கட்சிகள் வெற்றி பெற முடியாது என்று தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். பெரியசாமி அவர்கள் கூட்டணி வைப்போம், ஆனால் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று கூறியதற்கு தற்பொழுது அவர் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவும் எங்க உடன்பாடு இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி உண்டு, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதிமுக தரப்புல ஒரு அமைச்சர் கூட வந்து சொன்னாரு. நேற்று வந்து பெரியசாமி அமைச்சர் வந்து கூட்டணி இந்த பேச்சு கூட்டணி உண்டு, ஆனால் கூட்டணியில பங்குன்றதே கிடையாது அப்படின்னு பெரியசாமி பேட்டி கொடுத்திருக்காரு. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில என்னன்னீங்கன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பெரிய கட்சிகளா இருந்தாலும் கூட அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி இல்லாமல்
அந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைமை. எந்த தேர்தல்